நாளைக்கு ஆகஸ்ட் 15 சார், கொடி வடக்கம் பண்றதுக்காக தேவையான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? காலையில 8 மணிக்கு சார். ஆமாங்க சார். ஆமா, நமக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது? 1947 ஆகஸ்ட் 15 சார். ஓ, டைம் நள்ளிரவு 12 மணிக்கு சார். ஆமாம் சார். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு நடுராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா நம்ம எல்லாரும் ஹாப்பியா தூங்கிட்டு காலையில கஷ்டப்பட்டு எழுதிருச்சு யாருக்கு எப்போ மூடு வருதோ அப்போ 8 மணிக்கோ 9 மணிக்கோ ஃபிளாக் ஹாஸ்டிங் பண்ணுவீங்களா? வர வர இண்டிபெண்டன்ஸ் டேனா உங்க எல்லாருக்கும் ஹாலிடேவா மாறிடுச்சுல்ல சார்? டென்ஷன் ஆகாம இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நான் சொல்ற மாதிரி செய். நாளை காலையில 6 மணிக்கு ருத்ரவனம் போலீஸ் ஸ்டேஷன் ஃபிளாக் ஹாஸ்டிங். மீடியாவை கூப்பிடுங்க சார். ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களை சீஃப் கெஸ்டா வர சொல்லுங்க. எல்லாரும் ஓகே சார். ஆனா பிரசிடென்ட் மட்டும் வர மாட்டார் சார். ஏன்? அவர் இன்னும் பெரிய மனுஷன் ஆகலையா? அவருக்கு சரக்கு உள்ள இறங்கலன்னா இந்த பக்கமே வர மாட்டார் சார். ஏன்னா பழைய எஸ்ஐயும் பிரசிடென்ட்டும் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு கொடி வணக்கம் பண்ணுவாங்க சார். சார், இதுல ட்விஸ்ட் என்னன்னா அந்த பிரசிடென்ட்டால தான் இந்த எஸ்ஐயே டிரான்ஸ்ஃபர் ஆனாரு. அந்த பிரசிடென்ட் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து தனியா இருக்கிற பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து போட்ல வச்சு கெடுத்துருவானுங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி நடந்த சம்பவத்துல ஒரு பொண்ணு பாவம் தண்ணியில குதிச்சுட்டா சார். யாரோ அந்த பக்கம் மீன் பிடிக்க வரும்போது அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க சார். மறுநாள் புகார் கொடுக்க வந்தாங்க சார். பிரசிடென்ட்டும் அவர் பையனும் வந்ததால எஸ்ஐ அந்த பொண்ணோட கேஸை கூட எடுக்கல சார். பாவம் அவங்க அப்பா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டார் சார். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பிரசிடென்ட் எஸ்ஐயை என்ன பண்ணார் தெரியுமா சார்? யாரு? உன் பண்டாட்டியா? இல்ல சார், என் புருஷன் தண்ணில அது காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் சார். நல்லா கொடுத்தா ஸ்ட்ரோக்கு. டேய் வண்டி எடுங்கடா போலாம். சார் என்ன சார் இது? நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா. யோ, இப்ப நீ செல்லா காசியா? உனக்கு என்ன வேல்யூ இருக்கும் சொல்லு. ஏய், புது எஸ்ஐ வர போறாரு, அவருக்கு ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வாங்கடா. போங்கடா, வாங்க போலாம். அந்த ஆள் அவ்வளவு மோசமானவன் சார். ஊருக்கு புது எஸ்ஐ வந்தாச்சு சார். பிரசிடென்ட் மட்டும் நாளைக்கு வரலன்னா அவனை உப்பு கண்ணை போட்டுருவேன்னு சொல்லி வைங்க. ஓகே சார். இப்ப புதுசா வந்திருக்க எஸ்ஐ சார் எங்கேயும் கேள்விப்படாத அளவுக்கு இப்ப கொடியேற்றத்தை நடத்த போறாரு. இதுக்காக ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷால இருந்து பைத்தியக்காரன் வரையும் எல்லாரும் வந்திருக்காங்க. அடடா வந்துட்டாங்க பாருங்க. இங்க பாரு, சாவடிச்சிருவோம். இவனை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணே. அந்த புதுசா வந்த எஸ்ஐ தான் கேட்கணும். நைட்டு சோதனை கிடைச்சதா, அதனால நைட்ல தான் கொண்டாடணுமா. நீ சும்மாரியா? பிளாக் ஹாஸ்டிங்க்கு நம்மள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. வணக்கம் எஸ்ஐ சாரு. டேய், அந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் சார் ஜீப்ல வச்சிருங்க. புதுசா வந்திருக்கீங்க, புதுசா பிளான் பண்ணிருக்கீங்க. புதுசா எந்த எஸ்ஐ வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போவாங்க. ஆனா நீங்க புதுசு, உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நானே வந்திருக்கேன். போலீஸ்ல புதால பழையாள் என்னங்க இருக்கு? தப்பு செஞ்சா அடிக்கணும், தூக்கிட்டு போய் செல்ல வைக்கணும். சோ உங்க ஆட்டத்துக்குலாம் முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஷார்ப்பு தான். அது பேச்சால வெட்டுறல, அதான். நாளைக்கு நைட்டு நீங்க எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணுங்க. என்ன அக்கேஷனுங்க? அதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, எங்க வீட்டு சாப்பாடை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும்னு தான். நான் கெஸ்ட் கிடையாதுங்க, ஹோஸ்ட். சோ டைம் பார்த்துக்கிட்டு லஞ்ச் டின்னர் எல்லாத்தையும் சேர்ந்தே பிளான் பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ரெடியா? கொடியேற்றத்துக்கு வாங்க. உங்கள இல்ல, அவரை. இது எப்படி இருக்கு? நீங்க சூப்பர் சார். எனக்கு வேணாயா? கொடுங்க. வழி விடுங்க, வழி விடுங்க ஐயா. அவரு கோட்டுற மாதிரி ஆளு. கோட்காவா இருந்தாலும் ஓல்டு மங்கா இருந்தாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் காக்கா பிடிச்சு வச்சுக்கணும். ஊருக்கு கொஞ்சம் நல்லது பண்ணா நல்லா இருக்கும். டேய் காக்கா வாடா. அவன் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. வாயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்றீங்க ராஜாராம்? ராத்திரி கொடியேத்தன போட்டோவை Facebookல போட்டேன் சார். ஒரு லைக் கூட வரல சார். தேசபக்தியை Facebookல போட்டு பாக்குறீங்க, ரொம்ப கஷ்டம் ராஜாராம். சரி, என்னென்ன கேஸ் இருக்கு சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க போங்க. தப்பிச்சு போன ரத்னாவோட கோழிய பக்கத்து வீட்டுக்காரன் முடிச்சு குழம்பு வச்சான்னு கேஸ் சார். ராக்காய் வீட்டுல 3 புடவை காணாம போச்சா, அதனால மரும மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. பாபியோட சைக்கிள் மிஸ்ஸிங்கா, அவன் மச்சான் மேலேயே கேஸ போட்டிருக்கான். கேஸ் சொல்லுங்கன்னா ஜோக் சொல்றீங்களே, என்னங்கய்யா? சார், இத்தனை வருஷமா நாங்க ஃபைல் பண்ண கேஸ் இதான் சார். என்ன சவுண்ட் அது? அது சரஸ்வதி வித்யாநிகேதன் சார். அனாதை பசங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க. கோவிலுக்குள்ள கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது சார். ஆனா இந்த ஊரோட ஹெட் மாஸ்டர் கடவுள் தான் சார். எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறாரு சார். வணக்கங்க. வணக்கம். என் பேர் அபிமன்யு. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. ரொம்ப சந்தோஷம். ஏதாவது வேலையா வந்திருக்கீங்களா?
உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஒரு அனாதை. நான் டிகிரி படிக்கிறப்ப தினம் தினம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுவேன் சார். என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு தினம் தினம் நான் வேண்டிப்பேன். அப்பதான் நீங்க இவ்வளவு பசங்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்க ஓடி வந்திருக்கேன். நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட் சார். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யோசனை மட்டும்தான் என்னது. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் உதவி பண்றாங்க. உண்மையை சொல்லணும்னா என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க. நிறைய NRIs அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றாங்க. இப்படி நிறைய பேரு. ஏய் பார்த்து ஜாக்கிரதை. சசி, என்னம்மா? சாரி சார். சாரி 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 சார். அந்த பொண்ணு எங்க ஸ்டாஃப், இங்கிலீஷ் டீச்சர். ஓஹோ, நான் உங்க ஸ்டாஃப் பார்க்கலாமா? தாராளமா. இவர் குருமூர்த்தி வைஸ் பிரின்சிபால். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் அறிமுகப்படுத்துங்க சார். தேங்க்யூ ப்ளீஸ். தேங்க்யூ. சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு பேசணும்னா உன்னோட முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனாலதான் என் பொண்ணை உனக்கு கொடுக்கறதுக்கு நான் யோசிக்கவே இல்ல. ப்ராப்ளம் எனக்கு தான் இருக்கு. அந்த சீதா ரத்னம் சம்பந்தம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிடுவீங்களா? எனக்கு அவரை பிடிக்கும் தாத்தா. எல்லாம் பொம்பளைங்க ராஜ்யமா ஆயிப்போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களுக்கு பாடம் எடுன்னு அனுப்பி வச்சேன். இந்த போலீஸ்காரங்கிட்ட காதல் பாடம் கத்துட்டு வந்திருக்கேன். அப்பா தாத்தா, இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சகஜம். அத பாத்துக்கிட்டு நீங்க. நான் ஒண்ணு அத காரணம் காட்டி பேசல. இந்த அக்ரஹாரத்துக்குள்ள வேற ஜாதிக்காரனை யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? எதுக்கு முடியாது தாத்தா. தோ இப்பதான் பேரு சாஸ்திரி வீட்ல இப்ப கூட இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடந்ததுல. நாசமா போச்சு. அக்ரஹாரத்தோட பேரையே கெடுத்துட்டானுங்க. ஐயோ, நீங்க கோவப்படாதீங்க தாத்தா. உங்களை தவிர இங்க இருக்க எல்லாருக்கும் இது ஓகே தான். அதுதான் ட்ரெண்ட் பிகா. என்னடி? ஆமா தாத்தா. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, உங்க இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், இவ கழுத்துல தாலி கயிறு ஏறதுக்குள்ள என் கழுத்துல தூக்க கயிறு ஏறிடும். தாத்தா தாத்தா தாத்தா, ஏய், டோன்ட் டச் மீ. தள்ளிப்போ. எனக்கு புரியுது. யார் ரூமுக்குள்ள எதுக்குடா போற? சொன்ன கேள்ற. மாமா. தாத்தா தாத்தா தாத்தா, மாமா வெளியில வாங்க. என்னாச்சு? பேசாம இரு. மாப்பிள்ளைய எனக்கு பேஷா பிடிச்சிருக்கு. நம்ம சசிக்கு இவரு தான் கரெக்ட். அண்டர்வேர்ல்ட பத்தி அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸை பத்தி நாம பண்ற ரிசர்ச் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டெக்னாலஜில அவங்க நம்மள விட அட்வான்ஸ்டா இருக்காங்க. இந்த விஷயத்துல சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இன்னும் 3G 4G பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க 8G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. I see. ஹலோ. சொன்னா கேட்க மாட்டியா? ஹெட் மாஸ்டர் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? யாரா நீ? நான் எப்படி உன் பேச்ச நம்புறது? நீ உண்மைதான் சொல்றன்றதுக்கு என்ன கேரண்டி? அப்பப்போ இந்த நம்பிக்கைனால தான் வாழ்க்கையே நல்லா இருக்கும். நீ என்ன நம்பிதான் ஆகணும். கிரிமினல் நல்லவன் மாதிரி நம்ம கூடவே தான் இருப்பான். நீ அவனை அரெஸ்ட் பண்ணு. எவிடன்ஸோட நான் வரவும் முன்னாடி. ஹலோ. ட்ரேஸ் ஆகலடா. மேபி சேட்டலைட் காலா இருக்கும். யாரா? ஹெட் மாஸ்டர் கிரிமினல் சொல்லி ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். நம்பரும் வராது, ட்ரேஸும் பண்ண முடியாது. ஒண்ணுமே புரியல. ஒரு வேலை பண்ணு. அடுத்த வாட்டி 2 minutes வரைக்கும் காலை கொண்டு போ. அவனை ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடலாம். Take all the details. Yeah. சார் சொல்லுங்க சார். பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க அவர் வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கார் சார். எனக்கு மறுபடியும் அந்த அன்னோன் கால் வந்துச்சு. என்ன சார்? காலன் நான் இங்கதான் இருக்கேன். அவர் போன் ஒன்னும் பண்ணவே இல்லையே. பிரசிடென்ட் இல்லைன்னா வேற யாரையா? அதான் சார் ஒண்ணுமே புரியலையே. சரி ஒண்ணு பண்ண. நான் சொன்னேன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் ஸ்டேஷனுக்கு வர சொல்ல. சார் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தா அது பிரச்சனை ஆயிட போகுது சார். நான் சொன்னது மட்டும் செய். ஓகே சார். எஸ்ஐ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வாங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்களாமே? ஒண்ணுல உங்களுக்கு யாரா எதிரிங்க இருக்காங்களா?
எதிரிங்களா? எனக்கா? அப்படி யாரும் இல்ல. எதுக்காக கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, உங்களை பற்றி ஒரு 4 நாளா சில அன்னோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு கிரிமினல்னும் ஸ்கூல் பேரில் ஏதோ கிரைம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ அது விஷயமா பேசலாம் தான் உங்களை நான் இங்கே வர சொன்னேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கூப்பிடும்போது அப்பப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். சரி, வேற ஏதாவது கேட்கணுமா? அவ்வளோதாங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட். போயிட்டு வர. வணக்கம். ஹலோ, டிஜிபி ஹியர். சார், மாஸ்டரை எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சார் அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. ஐம் சாரி சார். மைண்ட் இட். ஓகே சார். ராஜாராம் சார், டிஜிபி சார் ஃபோன் பண்ணாருங்க. அப்படியா? அம்மா, ஃபோன் பண்ணா சிஐ சார் பண்ணணும், இல்லைன்னா எஸ்பி சார் பண்ணணும். ஹெட்மாஸ்டருக்காக டிஜிபியே எதுக்காக ஃபோன் பண்ணாரு? டிஜிபி சாரும் ஹெட்மாஸ்டரும் கிளாஸ்மேட் சார். அப்படியா? போன வருஷம் ஆண்டு விழா கூட வந்திருந்தாரு சார். நல்ல வேலை, கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, நீங்க ஒரு பண்ணுங்க. சொல்லுங்க சார். நம்ம ஆளுங்க கிட்ட ஹெட்மாஸ்டர் கிட்டயோ இல்ல ஸ்கூல் கிட்டயோ போக வேண்டாம்னு சொல்லுங்க. புரியுதுல்ல? சரி சார். என்ன சார், 2 சைடும் நீங்களே ஆடிட்டு இருக்கீங்க? எதிரில் இருக்கிறவங்க ஆட்டத்தை தெரிஞ்சாதான் நாம ஈஸியா ஆட முடியும். பரவாயில்ல சார், கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அதான் கார்டு கொடுக்கலான்னு வந்தேன். யார் கூட? சசி கூட. ஆமா சார், நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே, டெஃபினெட்லி. ஆல் தி பெஸ்ட். சார் சார், யார் இவங்க? காசு சீட் ஆடுறாங்க, கூட்டு வந்துட்டோம் சார். மூடுல ராஜாராம், அனுப்பிடுங்க. போங்க போங்க. என்ன போங்க போங்க? உங்க மூடு சரியில்லைன்றதுக்காக நீங்க போக சொன்னா போகணும், வர சொன்னா வரணும். என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? என் பேரு பெல்ட் பாபு. நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இருடா, நான் யாரும் தெரியுமா? சும்மாடா, யாரும் தெரியுமா? பெல்ட் பாபுஜி, பெல்ட் என்னடா? அது பெல்ட்னா இவங்க அப்பா 5 பெல்ட் கடை வச்சிருந்தாங்க சார். இந்த மூதேவி போறத அப்புறம் எல்லாம் போய் இப்போ ஒண்ணு தான் வச்சிருக்காரு. அதனாலதான் எல்லாரும் இவனை பெல்ட்னு கூப்பிடுவாங்க. ஆமா, அவ்வளவு பிஸியா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? பிஸினா அது காலையில எந்திரிச்சு வர பொண்ணுங்களை ரூட் விட்டுட்டே இருப்பான் சார். அப்புறம் மதியானம் என்ன பண்ணுவான்? சீட் ஆடுவான், இல்லாட்டினா கிரிக்கெட் விளையாடுவான். சாயந்தரமும் பிஸியா இருப்பாங்க. பிஸி சார், சரக்கு அடிச்சு ஆட்ட போட்டு இருப்பான். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குடா உன்னோட பிஸி. இந்த எரும மாடு கூட்டு போய் கக்குச கழுவுவே. சரி சார், எருமாடுன்னு சொல்றா. இந்த வேலை கூட செய்யல, நான் எப்படிடா? எஸ்ஐ சார், மரியாதையா பேசுங்க. அசிங்கமா ஏன் பேசுறீங்க? இப்ப நான் அசிங்கமா பேசவே இல்லையடா. நீங்க திட்டவே இல்லையா? ஐயோ, இவனுங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உள்ள போடுங்க. ஓகே சார். இருங்க சார். படிப்பு வராதா? ராஜாராம் சார், படிப்பு வராதா? நீங்க ரொம்ப லக்கி சார். உலகத்துல நடக்கிற பாம்பிளஸ்க்கு காரணம் வசீம் பாய். இவரை பிடிக்கிறதுக்கு இந்தியா மட்டும் இல்ல, நிறைய நாடுகள். நாளுக்கு நாள் நம்ம நாட்டுல அராஜகம் அதிகமாயிட்டே போகுது. சார், நான் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸை பத்தி சசி கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்க. சார், கூப்பிட்டீங்களாமே? சொல்லுங்க சார். நம்ம எஸ்ஐ சார் ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஸ்கூல்ல சேர்க்கலான்னு வந்திருக்காரு. சாரை கூட்டிட்டு போமா? தேங்க்யூ ப்ளீஸ். இவரே மறுபடியும் வந்திருக்காரு. பசங்களை ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. பசங்களா? எங்க இருக்காங்க? அங்க முன்னாடி இருக்காங்க. ஸ்கூல்ல பசங்களை ஜாயின் பண்றாரா?
ஏய் பார்த்தது போதும் வந்து காமி. நான் அழுகுற அடிச்சனா பாரு எப்படி பண்றேன்னு பாரு, பார்த்து கத்துக்க. ராஜாராம். ஐயோ வந்துட்டாரு. இவங்கதான் நான் சொன்ன குழந்தைங்க. இவங்க பசங்களா? இவங்கள பசங்கங்கறீங்க? எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. ஒண்ணே இல்ல, இவங்கதான் நம்ம குழந்தைங்க. ஓய் நம்ம பசங்கன்ற யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? இருந்தாலும் பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? வேணும்னா நீங்க என்கிட்ட பேசலாம். ஏன் நீ பொண்ணு இல்லையா என்ன? வாய முடுங்க. என்ன சார்? அப்படி இல்ல சசி, நீ ஸ்கூல்ல பாடம் கத்து கொடுப்ப, நான் உனக்கு ஸ்டேஷன்ல பாடம் கத்து கொடுப்பேன். சோ நீ இவங்களுக்கு மம்மி, நான் டாடி. வாவ் சூப்பர். கண்டிக்கிற அப்பா, கல்வி சொல்லி தர அம்மா. அப்ப இவனுங்களுக்குலாம் தாத்தா யாரு? ஹெட் மாஸ்டர் இருக்கார்ல அஷ்டலட்சுமி. கரெக்ட் சூப்பரா சொன்னாரு. டேய் ஒழுங்கா மம்மி கிட்ட பாடம் கத்துக்கிட்டு ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நாங்க உங்க கிட்ட வர மாட்டோம், மம்மி கிட்ட தான் இருப்போம். ஓஹோ இவங்களும் உங்கள மாதிரியே பேசுறாங்களே. வளர்ப்பு சசி. ஆமா ஓகேடா, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. நீங்க மம்மி கிட்டே இருங்க, நானே வந்து உங்களை பாக்குறேன். இல்ல நாங்க மம்மி கிட்ட தான் இருப்போம், நல்ல பசங்களா இருப்போம். கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. டேய் போடா. ஏய் நீங்க எதுக்கு வந்த? கோவம். இதுதான் கோவம்னு சொல்லுவாங்க. அந்த கோவம் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்ச ஆம்பளையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லையா? Take care. I will be back. நீ சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்கூலும் கிடையாது. இன்னைக்கு நான் தான் உன்னோட டீச்சர். ஓவர் ஆக்டிங் பண்ணது போதும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது கிளியர் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் நைட். டவுட் கிளியர் பண்ணாதானே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க. இந்த டவுட் கிடையாது. அன்னைக்கு என் தாத்தாவை எப்படி ஒத்துக்க வச்ச? அது உங்க ஃபேமிலி பர்சனல் விஷயம், அது எதுக்கு இப்போ? என் ஃபேமிலியோட பர்சனல் மேட்டர் எனக்கு சொல்லாம எப்படி? அது இல்லடி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்ப எதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்க? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? புரிஞ்சுது. பெட்ரூம்ல கத்துற உரிமை லேடிஸ்க்கு மட்டும் தான் இருக்குன்னு தெரியும், சொல்லிடுறேன். என்னடா என்ன வற்புறுத்தி ஒத்துக்க வைக்கலான்னு பாக்குறியா? என் கால் கையில விழுந்தாலும் ஒண்ணும் நடக்காது. கைய பிடிச்சுக்கிட்டா ஒத்துக்கு வேணா? ஆமா இது எப்படி ஆச்சு? அறுத்துக்கிட்ட எப்படி ஆச்சு? அது எதுக்குன்னா அந்த காலத்துல நிறைய போர் நடந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அந்த போரை பத்தி சொல்ல விருப்பம் இல்ல. எப்படி ஆச்சுன்னு நான் சொல்லட்டா? என்னது? அதான் உங்க லவர் சுக்கு, அவங்க அப்பா உங்க கைய வெட்டினது. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எங்க வம்சத்துல இந்த காலத்துலயும் சரி அந்த காலத்துலயும் சரி லவ் எல்லாம் யாரும் பண்ணல. 1 minute. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டேய் என்னடா பண்ற எரும மாடு? அந்த காலத்துல கொலம் கோத்திரம்னு சொல்லி நம்ம காதுல அப்படியே விட்டுட்ட, இப்ப அவங்க காதலையும் கெடுக்க பாக்குறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, பையன் உண்மையிலேயே தங்கம், விட்டுடாத. ஒத்துக்கிறியா இல்லன்னா நாங்க கிளம்பி வரட்டுமா? இந்த சின்ன விஷயத்துக்கு நீ எதுக்குமா இவ்வளவு தூரம் வரணும்? பையன் தங்கம்னு சொல்லிட்டல, எனக்கு ஓகே. இதுதான் நடந்தது. போதுமா? எனக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த உண்மையை வெளியில வாங்கிட்ட. இப்ப நான் ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து வாக் அவுட் பண்றேன். அபி அபி கிட்டவா? கிட்டயா? எவ்வளவு நல்லா இருக்க. என்ன சார் வேலைக்கு போகலையா இன்னைக்கு? போக மனசு வரல. போங்க. அதான் போக மனசு வரலன்னு சொல்றல, நீ வேற. ஹலோ எஸ்ஐ சார். டேய் யாரா நீ? என்ஜாய் பண்றீங்களா? மரியாதையா பேசு. ஒரு டிஜிபி ஹெட் மாஸ்டருக்காக எதுக்கு கால் பண்றாரு? என்னதான் கிளாஸ்மேட்டா இருந்தாலும் மானிட்டரிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? நீ அவரை அரெஸ்ட் பண்ணியா என்ன? யோசிச்சு பாரு எஸ்ஐ. உன்னால பண்ண முடியலன்னா வேலையை விட்டுரு. உனக்கு என்ன பத்தி தெரியாது. அப்படின்னா நீ யாருங்கிறத காட்டு. என்னங்க? So this is my thesis about the underworld.
3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். ப்ராஜெக்ட் யூ. ப்ராஜெக்ட் யூ? எஸ் சார். 1990 மும்பை பாம் பிளாஸ்ட். நம்ம குடும்பத்தையே இழந்துட்டோம். நீங்க உங்க காலை இழந்துட்டீங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஏதோ வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். சார், எவனோ ஒருத்தன் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி நிறைய குடும்பங்களை அனாதையாக்கிட்டு போறான். அதை நினைச்சுக்கிட்டே நம்ம கடைசி வரைக்கும் வாழணுமா சார்? பொருளாதாரத்துல நீங்க எவ்வளவோ ரிவார்டு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் நானு சிஎல்ஓ கோல்டு மெடலிஸ்ட். அப்படி இருக்கிறப்ப அவங்கள மாதிரியே நாமளும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை சார். சரி, நீ என்ன சொல்ல வர அர்ஜுன்? சார், 3rd வேர்ல்டு வாரை பத்தி நீங்க ரீசெண்டா எழுதின புக்ல என்ன சொல்லியிருக்கீங்க சார்? அதை பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? அவசியம் இருக்கு சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். 2nd வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. 3rd வேர்ல்டு வார் நடந்துடக்கூடாதுன்னு எல்லா நாடுகளும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகளும் ஒன்னா உட்காந்து சமாதானம் பேசி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா 3rd வேர்ல்டு வார் எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு. அதோட பேரு அண்டர் வேர்ல்டு. நம்மள மாதிரியே நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு நமக்குள்ள பயத்தை கொடுத்துக்கிட்டு நம்மளோட பொருளாதாரத்தை கெடுத்து நம்மள அவங்களோட அடிமையா மாத்தி 3rd வேர்ல்டு வார ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட விளைவுகள் தான் டெரரிசம், பாம் பிளாஸ்ட். எஸ் சார், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார். அதனால தான் அதை தடுக்கிறதுக்காக நான் நிறைய ராத்திரிகள் கண்முழிச்சு கஷ்டப்பட்டு தயார் பண்ண ஆயுதம் தான் சார் இந்த ப்ராஜெக்ட் யூ. சார், நாம அண்டர் வேர்ல்டு கூட யுத்தம் பண்ணணும். ஆனா ஆயுதத்தோட பண்ண வேலைக்காகாது. புத்திசாலித்தனமா பண்ணணும் சார். அவங்க நம்மளோட பொருளாதாரத்தை கெடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாமளே அவங்களோட பொருளாதாரத்தை கெடுத்துட்டோம்னா, அமெரிக்கால வேலை பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி they are converting all the cash into the digital format. அதாவது வரப்போற நாட்கள்ல கேஷ் கையில இருக்கிறத விட எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஆன்லைன்ல தான் நடக்கும். அதனால அண்டர் வேர்ல்டு லாப நஷ்ட கணக்குகள் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்குன்னு தனியா ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை தயார் பண்ணி சரியான நேரம் பார்த்து நாம அதை ஒரே அடி அழிச்சிட்டோம்னா சார், அதான் நாம அண்டர் வேர்ல்டு மேல பண்ண போற மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட். எக்ஸலண்ட் அர்ஜுன். உன் ப்ராஜெக்ட் யூ, அதுல உன் யோசனையும் உன் முன்னோட்டமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நினைச்சதை நினைச்ச மாதிரி பண்றது யாரு? சார், இதை நாம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து பார்க்கலாம். அவங்களே ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு ட்ரைனிங் கொடுத்து உள்ள அனுப்பலாம். அவர் இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் சார். அது வேலைக்காகாது அர்ஜுன். ஏன் சார்? ஏன்னா இது இந்த உலகத்தையே ஆள போற அண்டர் வேர்ல்டோட தனியாவும் தைரியமாவும் பண்ண வேண்டிய யுத்தம். இருந்தாலும் பேங்கிங் சிஸ்டம் பத்தி, நடக்க போற பொருளாதார மாற்றம் பத்தி ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு எப்படி தெரியும்? அது வந்து இதை நீ தான் செய்யணும். ப்ராஜெக்ட் யூ. இல்ல சார், என்னால முடியாது. இத நாம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தலாம். கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டீனா இது அடுத்த நிமிஷமே அண்டர்வேல் கையில இருக்கும். இத நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ளீஸ் நீ தான் என்னால முடியாது சார். சார் சொன்ன கேளுங்க சார். அர்ஜுன் சாரி சார். வந்தே மாதரம்.